வணக்கம். இது உங்கள் சேனல் கல்வி இலவசம். நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. ஆசிரியர்களுக்கு அருமையான காலை வணக்கம். நம்முடைய டிஆர்பி வெப்சைட்டில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன செய்தி, யாருக்கு பயன்படும் என்ற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிக முக்கியமாக டெட் குவாலிஃபை ஆனவங்களுக்கு தான் அந்த செய்தி. வாங்க அந்த செய்தியை பார்க்கலாம். நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை மொத பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படிப்பு சம்மந்தமாக, பாட சம்மந்தமாக, வரக்கூடிய தேர்வுகள் சம்மந்தப்பட்ட பல விளக்கங்கள் மற்றும் தேர்வுகளுக்கு தேவையான வினா விடைகள், மாதிரி தேர்வுகள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. உங்களோட படிப்புக்கு தேவையான மோட்டிவேஷன் நம்மளுடைய சேனலில் இருக்குது. எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. எடுத்து பயனுள்ள வீடியோக்கள் அனைத்தையும் முழுமையாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு. வாங்க டிஆர்பி வெளியிட்ட முக்கிய செய்தி, அவசர செய்தி என்ன என்று பார்க்கலாம். டிஎன்டிஆர்பி இன்று 11/8/2023 அன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு, ப்ரெஸ் ரிலீஸ். வாங்க என்ன டீட்டெயில்னு பார்க்கலாம். As per notification number 1/2022 dated 7/3/2022, the Teachers Recruitment Board conducted the computer-based examination for Tamil Nadu Teachers Eligibility Test (TET) Paper 2 for the year 2022 from 3/2/2023 to 15/2/2023 in 23 செஷன்ஸ். அதாவது ஆல்ரெடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 2022 நோட்டிஃபிகேஷன் வந்து 23 February மந்த்து நம்ம எக்ஸாம் எழுதுனாங்க. பேப்பர் 2 எக்ஸாம் எழுதுனாங்க. அந்த பேப்பர் 2 வந்து 23 செஷனாக நடந்துச்சு. ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். as per TRB notification dated 27/7/2023, the revised key and the revised result along with the mark list of candidates appeared in 11 sessions was released. அதாவது 27/7/2023 அன்னைக்கு ரிவைஸ்டு கீ அண்ட் ரிவைஸ்டு ரிசல்ட் போட்டாங்க. அதில் மார்க் லிஸ்ட் வைஸ் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டான 11 செஷனோட கேண்டிடேட்ஸோட ரிசல்ட் மட்டும் ரிவைஸ்டு ரிசல்ட்டாக போட்டாங்க. சரிங்களா? ஆல்ரெடி ரிசல்ட் போட்ட திரும்ப ஒரு மதிப்பீடு பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி ரிசல்ட் போட்டாங்க. இது வந்து 11 செஷனுக்கு மட்டும் நடந்துச்சு. சரிங்களா? பேப்பர் 2 11 செக்ஷன் மட்டும் நடந்தது. அது என்னைக்கு ரிசல்ட் திரும்ப கொடுத்தாங்கன்னா, ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 27/7/2023 கொடுத்தாங்க. இப்போது நவ் பேஸ்ட் ஆன் த டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் பை த கேண்டிடேட்ஸ் இன் தேர் applications certificate has been generated and published in the Teachers Recruitment Board website only for those candidates who have been newly qualified in Teachers Eligibility Test Paper 2 as per the revised result. இந்த revised result போட்டதில் யாரெல்லாம் குவாலிஃபைடு ஆகியிருக்காங்களோ, யாரெல்லாம் தகுதி ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம டிஆர்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதாங்க ப்ரெஸ் நியூஸு. நெக்ஸ்ட் பாருங்கள். கேண்டிடேட்ஸ் கேன் டவுன்லோட் தேர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அஃபிஷியல் வெப்சைட் www.trb.tn.gov.in within 3 months from 11/8/2023. 3 monthsக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் reserves the right to correct any errors that may be have crept in. ஓகேங்க. இப்போது சரியான தருணம். இந்த தருணத்தில் எப்படி அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. உங்களோட க்ரோம் இல்லைனா கூகுள் உங்களோட பேஜில் டிஆர்பி வெப்சைட் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டிஆர்பி வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தாங்க இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்த வயலட் கலர் இருக்குதுங்களா, ஃபார் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் செக் நியூ டிஆர்பி வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே இந்த நியூ பேஜ் வந்து க்ரியேட் ஆகும், ஓப்பன் ஆகும். இந்த நியூ பேஜில் பாருங்கள், வெல்கம் டு டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து கீழே வரணும். கீழே
கீழே வரும்போது வாட்ஸ் நியூ அப்படில 11th ஆகஸ்ட் வெளியிட்டிருக்க கிளிக் ஹியர் ஃபார் ரிவைஸ்டு ரிசல்ட் சர்டிஃபிகேட், அதாவது நியூன்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த லைட் வந்து போகிற மாதிரி தெரியும். ஸோ இது அந்த கலரும் வேறு கலரில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வாசித்தேன் இல்லையா, ப்ரெஸ் ரிலீஸ், அந்த நியூஸ் வந்து அதில் இருக்கும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த டேட்டு சேர்மன் அப்படிங்கிறது கடைசியாக முடிச்சிருக்கும். டேட் 11/8/2023 சேர்மன் அப்படின்னு சொல்லி போட்டு கீழே கடைசியாக க்ரீன் கலர் பாக்ஸில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு, இது நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. பாஸ்வேர்டை கொடுங்க. பை சான்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் எதுவும் எழுதி வைக்கலை, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோன்னா நம்மளுக்கு நியூவாக நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்தவங்க லாகின் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரெடி ஆயிரும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் ரெடி ஆனோடனே டேஷ்போர்டில் இருந்ததுன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். வித்தின் 3 months, அதுதாங்க மிக முக்கியம். 3 monthsக்குள்ளே டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். மேக்ஸிமம் இப்போவே எடுக்கிறது நல்லது, ஏன்னா நம்மளோட ஃப்யூச்சர் யூஸ்க்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். ஸோ இந்த முக்கியமான செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் டெட் குவாலிஃபை ஆகியிருக்காங்களோ, ஈவன் இப்போ திரும்ப ரிவைஸ் ரிசல்ட் போட்டதில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆனாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். உடனடியாக அந்த அவங்களோட சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்ட சொல்லுங்கள். இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நான் பண்ணணுங்கிறது கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பயனுள்ள வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் கல்வி இலவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.